ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாராஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 1.5 கேரட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பீன்ஸ் ஒரு 7-8 பீன்ஸ் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு கத்திரிக்காய், ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியாக எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, ஒரு 7-8 பல்லு பூண்டு, ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நாங்கள் 1.5 மாங்காய் அரிசியும் அதுக்கு தேவையான தண்ணி, ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம சாம்பார் சாதம் செய்ய போகிறது ஒரு 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: துவரம் பருப்பு இந்த டம்ளரில் 1.5 கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதே ரேஷியோவில் அரிசியும் எடுத்துக்கோங்க. 1.5 கிளாஸ் 1.5 கிளாஸ் அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவி குக்கரில் சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான தண்ணி இதே கிளாஸில் 6 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நறுக்கி வச்ச காய்கறிகள் எல்லாத்தையும் இந்த குக்கரில் சேர்க்க போகிறோம். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போடுங்க. அடுத்தது வீட்லயே நம்ம அரைச்ச மிளகாத்தூள் இந்த டீஸ்பூன் அளவுல 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நாங்கள் இந்த அளவுக்கு கல் உப்பு யூஸ் பண்ணுறோம். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறையவோ போட்டுக்கோங்க. பெருங்காயம் தேவைக்கேற்ப போடுங்க. நாங்கள் இன்னைக்கு ஒரு 5 சிட்டிகை பெருங்காயம் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா கலந்து விட்டுடுங்க. புளி தண்ணீர் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அந்த தண்ணியை மட்டும் வடித்து அதில் சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்னைக்கு இந்த வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் விருப்பப்பட்டா மாங்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் முருங்கைக்காய் போடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜில் போடக்கூடாது. ஏன்னா இப்பயே போட்டிங்கன்னா அது ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம இந்த காய்கறிகள் மசாலா எல்லாத்தையும் போட்டுட்டு குக்கர் போட்டு மூடிடுவோம். மூடி போட்டு மூடிடுவோம். நாலு விசில் வச்சிடுங்க.
ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், லோ ஃப்ளேம் கிடையாது. ஹை ஃப்ளேம்லேயே 4 விசில் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சாம்பார் சாதம் 4 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா குழைய வெந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கடாயை சூடுபடுத்தி அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 5-6 வரமிளகா சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு 2 சிட்டிகை பெருங்காயம் சேர்த்து அந்த தாளிதம் பொரிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த குக்கரில் எடுத்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது வேக வச்சிட்ருக்கோம். இது ஒரு 2 செகண்ட் வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு பரிமாறினா மணக்க சாம்பார் சாதம் தயார். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனு தயிர் சாதம், சாம்பார் சாதம், காலிஃப்ளவர் ஃப்ரை அண்ட் சேமியா கேசரி. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். பாய்.